ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து உடனே செஞ்சிடலாம். அதுக்கு பேர் தான் சோம்பேறி சிக்கன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் 2 தக்காளி, 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நான் சிக்கன் மசாலா வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் இருந்தாலும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் இது சிக்கன் மசாலா வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பொடியை இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. ஃபுல் மசாலாவும் இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. இப்போ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 4 kg சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கனை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் நீங்கள் இந்த சிக்கனை உடனேயும் செய்யலாம், இல்லைன்னா ஒரு 1/2 hour 1 hour ஊற வச்சு செஞ்சிங்கன்னா இந்த மசாலாலாம் அந்த மசாலாவில் நம்ம போட்டிருக்க மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ திறந்து பார்க்குறேன். திறந்து பார்க்கும்போது பாருங்கள், நல்லா வெந்திருக்குது, வேகுது. சிக்கன் எப்படி வேகுதுன்னு இந்த நேரத்தில் நம்ம கிளறி விடுங்க. ஏன் கிளறி விடணும்னா சில நேரத்தில் சிக்கன் அடி பிடிச்சிருக்கோம், அதனால் கிளறி விடணும். ஆனால் ஆல்ரெடி நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் அடி பிடிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா அடி பிடிக்காது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நல்லா சிக்கன் வேகுது பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க, மசாலா இறங்குற மாதிரி சிக்கனை கிளறி விட்டு தான் நான் மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுறேன். வேக வச்சதும் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணதும் பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி வரும் எப்போவுமே பாருங்கள். இப்பயும் நல்லா கிளறி விடுறேன். கிளறி விட்டதும் அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு கிளறி விடுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், தண்ணி சுன்ற வரைக்கும். பாருங்கள், லைட்டாக தண்ணி சுண்டிடுச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. எனக்கு இன்னமும் கிரேவி மாதிரி வரணும். இது லைட்டாக தண்ணி மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னமும் நல்லா திக்னஸாக வரணுன்றதுக்காக மறுபடியும் மூடி போட்டு வைக்கிறேன். பாருங்கள், சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம டக்குன்னு செய்யலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி சிக்கனை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த நேரத்தில் நல்லா சிக்கன் வெந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நான் கொத்தமல்லியோட இலை இல்லாமல் இந்த தண்டு மட்டும் குட்டி குட்டியாக இருக்கிறத மட்டும் கொஞ்சமாக முன்னாடி சேர்த்துக்கிட்டேன். அது கொஞ்சம் வாசத்துக்காக சேர்த்துக்கிட்டு சிக்கன் எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.